இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன பொழுது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருந்தான். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு கிருபையும் மாற்றமும். குற்றம் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் இருந்தது. அதை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்வந்த ஆண்டுகளில் சிறையில் கழித்து அந்த மனிதன் தன்னுடைய சிந்தையையும் ஆவிக்குரிய சுகத்தையும் நாடினான். அது அவனை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்தி இயேசுவுடனான ஜீவியத்தை புதுப்பித்தது. இந்த நாட்களில் அவன் தன்னுடைய சக சிறை கைதிகளிடம் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டான். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய சாட்சி நிமித்தமும் உடன் இருந்த கைதிகளில் சிலர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரிடம் மன்னிப்பை பெற்றனர். விசுவாச வீரனாய் கருதப்படும் மோசேயும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு குற்றத்தை செய்துவிட்டான். ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடித்து துன்புறுத்துவதை பார்த்த மோசே அவனை கொன்றுவிட்டான். அவன் பெரிய பாவத்தை செய்த போதிலும் தேவன் அதை கிருபையாய் சரிகட்டினார். பின்பாக தேவன் தன்னுடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருட்டு மோசேயை தெரிந்து கொண்டார். ரோமர் 5:14 மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவஞ்செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம். தொடரும் வரிகளில், எங்களுடைய கடந்த கால பாவம் எப்படி இருந்தாலும் அதை மாற்றி அவரோடு ஒப்புரவாக்குதலை கர்த்தருடைய கிருபை சாத்தியமாக்கிற்று என்று பவுல் சொல்லுகிறார். நாம் செய்த தப்பிதங்களின் அடிப்படையில் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்காய் செயல்படுவது சாத்தியமில்லாதது என்று ஒருவேளை நாம் எண்ணலாம். ஆனால் அவருடைய கிருபை நிமித்தம் நாம் மறுரூபமாக்கப்பட்டு மற்றவர்களையும் அந்த மறுரூப அனுபவத்திற்குள் பிரவேசிக்கச் செய்யலாம்.